நீங்க பாத்துருக்க நியான் அப்படிங்கிற பையனுக்கு கையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வருதுங்க. அப்போ அவரோட ஒய்ஃப் எஸ்தர் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. உடனே நியானும் எஸ்தருக்கு பார்வை தெரியாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் எஸ்தருக்கு நியான் மேல டவுட் வரவுமே அவன் மேல வந்து தொட்டு பாக்குறா. அப்ப அங்க இருந்து பயங்கரமா ரத்த ஸ்மெல் வரத பாக்குமே இவளு ரொம்பவே பயந்து போயிடுறா. அதுக்கு நியானும் எஸ்தர் கிட்ட எனக்கு ரொம்ப அடிலாம் இல்ல, ஒரு சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு என்ன வந்தாலும் நான் தாங்கிப்பேன், ஆனா உனக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலும் அது என்னால தாங்கிக்க முடியாதுன்னு நியானோட காயத்துக்கு மருந்து போட்டு அவனை ரொம்பவே நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட ஒய்ஃபுக்கு பார்வை தெரியாத ஒரு குறைபாடு இருந்தாலுமே நம்மள ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லி எஸ்தர் மேல ரொம்பவே பெருமைப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்தருக்கு ஏற்கனவே நல்லாவே பார்வை தெரியுங்க. இத்தனை வருஷமா நியான் கிட்ட பார்வை தெரியாத ஒரு பொண்ணு மாதிரி தான் எஸ்தர் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. எதனால இத்தனை வருஷமா எஸ்தர் பார்வை தெரியாத ஒரு பொண்ணு மாதிரி நியானை ஏமாத்திக்கிட்டு இருக்கா? இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த பாட்டுல பாக்கலாங்க.